என்று சொல்றீங்க. எங்க மாப்பிள்ளைய நீங்கள் எப்ப திருமணம் பண்ணீங்களோ, அப்பவே அவர் உங்களுக்கு சொந்தத்தை கொடுத்து விட்டார். தனது வீட்டு சாவியும் குடுத்து விட்டார். பீரோ சாவி. ம். சூப்பர், சூப்பர். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு காதர் ப்ரோ. குமாருக்கு வணக்கம் சொல்லியிருக்கீங்க. அந்த நாள் ஞாபகம் அந்த பாடல் வந்து காதர் ப்ரோ. சிச்சுவேஷன் இன்னைக்கு வேற மாரி போகுது காதர் ப்ரோ. பாடுவாங்களா அப்படின்னு தெரியல. சாப்பிட்டீங்களா இளங்கோகிருஷ்ணன் அதுக்கப்புறம்? இல்லங்க. நான் ஒரு மைண்ட் ஒரு மாரி அப்செட்டா இருந்தது. அதான் உங்களுக்கு வந்தேன். இல்ல இப்ப இன்னைக்கு காலையில இருந்து இல்ல உண்மையிலேயே இல்ல. ஃபுட்டே ஒரு எடுத்துக்கலையா? பிளாக் காஃபி சாப்பிட்டேன். இப்போ ஒரு மாரியா இருந்தது. பிளாக் காஃபி சாப்பிட்டேன். ம். காலையிலயும் சாப்பிடல. இல்ல. இப்படி இருந்தா என்ன பண்றது? வந்து ஃபெஸ்டிவலுக்கு எங்க ஊர்ல ஒரு கோவில் விசேஷம் இருந்தது. அந்த குழந்தையெல்லாம் நான் பார்த்து தூக்குனேன். வச்சிருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ! பாசம் யாரு மேல வச்சாலும், அது இல்லாம போம்போது அதோட வருத்தம் இருக்க தான் செய்யும். ஸோ நான் என்ன சொன்னாலும் நீங்களா வந்தா தான் உண்டு. ஸோ சொல்றது வேணா சொல்லலாம். ஆனா முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் மாறத்துக்கு நாளாகும். அந்த குழந்தையுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையட்டும்னு சொல்லிட்டு, எல்லாருமே இறைவன் கிட்ட வேண்டிக்கலாம். அது கண்டிப்பா அந்த குழந்தைக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என்னுடைய முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்களா? வணக்கம் டூகலர் லைவ்ல இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அதனால என்ன இப்ப எல்லாரையும் இப்ப ஒண்ணும் இல்ல. விதி முடிஞ்சிருச்சு. அப்புறம் யாரா இருந்தாலும் நான் பிறப்புன்னா ஒண்ணு இறப்புன்னு இருக்கு. என்ன கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி போறாங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி போவோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அந்த துயரத்த ஏத்துக்க முடியல அவ்வளவுதான். பிறக்கும்போதே பிறப்புனாலே இறப்புன்னு அப்பயே முடிவு இருக்கு கண்டிப்பா. இல்லாம யாரும் கிடையாது. இதுக்காக என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு பாடல் ரேவதி பாடுறேன் சிஸ்டர் ஒரு நானு. ஹாய் சொல்லியிருக்காங்க. ரேவதி சிஸ்டர் ஒரு ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹலோ. யாராலும் ஜெயிக்க முடியாத ஒன்று, எவ்வளோ காசு கொடுத்தாலும் மயங்காத ஒன்று மரணம் மட்டுமே. ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ. 1000 பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும், எனக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை, நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்கிறாய் என்பதுதான். சித்ரா சிஸ்டர், உங்களுக்கு தான் இந்த வரிகள். சூப்பர் சூப்பர், அருமை அருமை. அதுக்காக தற்பெருமையெல்லாம் இல்லை, சும்மா இதை படிச்சுட்டு நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். வாங்க, உங்களுக்கு பூங்கொத்து கொடுத்துருக்கேன் ரேவதி சிஸ்டர். தேவியா காசு இருக்காங்க, அவர் பாடுவதற்காக தான் நீ வந்திருக்கிறார், மன நிம்மதிக்காக நான் வந்திருக்கிறார், ஏதோ ஒரு பாடல் பிடித்த பாடல் பாடுங்கள் இளங்கோ தம்பி, எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி சிஸ்டர், நீங்க மலர் கொத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் கொடுத்த அந்த வரிகளுக்கு. 1000 பிரச்சனைகள் வாழ்க்கையில், இது படிக்கிறேங்க. ரேவதி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, 1000 பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் எனக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை, நீ எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்பதான். சித்ரா சிஸ்டர், உங்களுக்காக தான் இந்த வரிகள். சூப்பரா இருந்துச்சு. வாங்க இளமகிருஷ்ணன் பாடுங்க. இளங்கோ பிரதர் கவலை வேண்டாம் சொல்லிட்டு ரேவதி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அழறீங்களா இளங்கோகிருஷ்ணன்? இல்லைங்க. நீங்க அழுவ இல்ல நான் அழுவ மாட்டேன். இல்ல, ரொம்ப நேரமா அலோ சொல்லிட்டு இருந்தேன், சத்தமே இல்லாத கேட்ட, கஷ்டமா இருக்கு. ஏன்னா அழுதுட்டா அந்த பிரச்சனை அனையோட முடிஞ்சிடும். இந்த மனசுக்குள்ளேயே வச்சிருக்கோம் பாருங்க, அதுதான் போட்டு நம்மளை கொல்லும். அப்ப அழுதுருங்க தனியா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து. அழுவ முடியாது. அது மனசு போட்டு மைண்ட் ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணிடும், குழப்பிடும். ஜெயதிஷ்ட சொல்லிருக்காங்க பாருங்க, இளங்கோ பிரதர் கவலை வேண்டாம் அப்படின்ட்டு. சொல்லல, எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் அப்ப நீ போட்டு அடம் பிடிக்கிறீங்க. கஷ்டமே இல்ல, இல்ல கஷ்டமே. எப்பவுமே சந்தோஷம் இருந்தா நீங்க மட்டுமே என்ஜாய் பண்ணிக்கோங்க. கவலை இருந்தால் கடந்து போகலாம்னு வந்து சொல்லியே ஆகணும்.
உங்கள சிரிக்க வைக்க என்ன பண்ண வேண்டும் சொல்லுங்கள் இளங்கோ பிரதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க.